ஹலோ மை டியர் குட்டஸ் ஃபேமிலி, ஹாப்பி ஃப்ரைடே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட க்யூடாஸ் ஃபேமிலி 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எப்போவுமே சொல்கிறதா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1K வர்றது வந்து பெரிய விஷயம். இன்றைக்கு டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் பிளஸ்டாக போச்சு. வராகி தாயை அண்ட் பாலாம்பிகைக்கும் நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டே 3யோட கந்தசஷ்டி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களை லைக் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப சாரி. திருப்பி நாங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கொடுப்போம். அபிஷேகம் பண்ணுற ஸ்டாண்ட் எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. 2-3 கமெண்ட் பார்த்துருக்கோம். நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நாங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்காக தான் இந்த வாய்ஸ் ஓவர். சென்னை பாரிஸ் கார்னர் எல்லாருக்குமே தெரியும். கந்தசுவாமி கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோயிலோட ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் இதை நாங்கள் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு சுவாமியை வந்து உட்கார வைக்கும் போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் வெளியே இருக்கும். ஸோ நம்மளால் வந்து அபிஷேகம் பண்ணும்போது எல்லாமே வந்து கீழே சிந்தும். ஸோ நான் வேல் பூஜை கூட அதில் பண்ணும்போது எல்லாமே கீழே போகிறனால நான் அது ரொம்ப ரேர், நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது இப்போது சப்போர்ட்காக நான் இப்படி வச்சுருக்கேன். அம்மாவுக்கு நான் எப்போவுமே பண்ணுற அபிஷேகம் பால், குங்குமம் அண்ட் மஞ்சள். ஸோ கம்பல்சரி வந்து இந்த 3மே வந்து நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஏதாவது ஸ்பெஷலான மூமெண்ட்டில் 5 பொருள் வச்சு பண்ணுவேன். நார்மலாக ஃப்ரைடேஸில் நான் 3 பொருள் வச்சு தான் அபிஷேகம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பூஜை பண்ணுவேன். ஸோ ஒன்று தான், நம்மக்கிட்ட 1 இருக்கோ 2 இருக்கோ இல்லை 10 இருக்கோ, ஸோ எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கோ இருக்கிறத வச்சு நம்ம மனசார அவங்கள கும்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். நான் வந்து வீட்டில் வந்து வராகி அம்மனும் வச்சுருக்கேன், பலாம்பிகை வச்சுருக்கேன், ஸோ வேல் வச்சுருக்கேன், முருகர் வச்சுருக்கேன். நிறையா எல்லாருமே வந்துட்டு பயப்படுவாங்க, லைக் வராகி உங்கள் வீட்டில் இருக்கா, நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நான் சொல்லுவேன் இருக்காங்க, அந்த அம்மன் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் நார்மலாக பூஜை பண்ணி நார்மல் தான் இருக்கேன். எதுவுமே வந்து ஸ்பெஷலாக எதுவுமேலாம் இல்லை, நார்மலாக சுவாமி கும்பிடுறது தான். ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம நல்ல எண்ணங்களோடு அந்த சுவாமியை கும்பிடும்போது எல்லா சுவாமியும் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி டே எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை, அப்புறமா வந்து நம்ம வந்து 40 days வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விரதம். ஸோ 3rd டே இன்றைக்கி எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய வந்து இந்த 48 daysல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. பட் நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். எப்போவுமே சொல்லுவாங்க இந்த 48 days எடுக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்னு, எனக்கும் வருது. அதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வழக்கம் போல் ஆரத்தி காட்டி நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.